மாடுகளுக்கு தண்ணி காட்டலான்னு களைச்சு போயிருக்கும் பாரு, ரொம்ப தூரம் வந்துருச்சுல்ல. எனக்கும் பசி எடுக்குதுப்பா. பசிக்குதா? தின்னுட்டு போய் மாட்டுக்கு தண்ணி காமிச்சு வந்துடுறேன். கீழே வேண்டியது சாப்பிடக்கூடாதுமா. சாப்பிட்டா என்ன? இங்க பாரு, மண்ணெல்லாம் இருக்கு. இதோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. ஓஹோ, அப்படியா? ஆமா. இந்த வேற பிஸ்கட் சாப்பிடு. ராணி, பத்திரமா இருந்துக்க, வந்துடுறேன். ஜாக்கிரதை. ஆமா, ஏம்மா உன் பேர் என்ன? ராணி. ஆஹா, கேட்கவே இனிக்குது. எனக்கும் தான் இனிக்குது. என்ன? பிஸ்கட். அடி போக்கிரி, எங்க அப்பா சொல்ற மாதிரியே சொல்றியே. ஆமா, அவர் உங்க அப்பாவா? ஆமா. அம்மா இருக்காங்களா? ஓ, எங்க? நீண்டா. ராணி, நான் உனக்கு அம்மா இல்லம்மா. இல்லன்னா ஏன் பின்னாடியே வர? உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? அதனாலதான் உன் பின்னாடியே வந்து. அப்படின்னா இரு, எங்க அப்பா சொல்லி உன்னை உங்களோட சேர்த்துக்க சொல்றேன். உங்க அப்பா கேட்பாரா? ஓ, நான் சொன்னா கேட்பாரு. ஏம்மா, நீ என்கிட்ட இவ்வளவு பெரியமா பேசுறிய, அப்பா ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாரு? அவருக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு, அதனாலதான் பேசல. அவர்கிட்ட சண்டை போட்டு உங்ககிட்ட பேச வைக்கிறேன். வேண்டாமா, சண்டை போட்டா என்ன வெட்டிடுவாரு, அப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது. பைத்தியம் பைத்தியம், அவர் ஒருத்தர் தானே, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவரை துரத்திடலாம். என் கண்ணு. ஏ ராணி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைன்னா பேசுவேன்னா? அழகழக வெற்றிலையா தோறம் கொடிக்கலாம், அழகழகா வெற்றிலையா காற்று வரும் குடிக்கலாம், அழகழக வெற்றிலை. எங்கிட்டே இருக்க நீ? தள்ளாத தள்ளாத, நின்னு பேசு, நின்னு பேசுங்கட்டா. பூமி ஆட்டு, பூமி ஆட்டலாம் சரி, என்னாலும் சரி, விடு விடு சொல்றேன், விடு சொல்றேன். அப்பா அது மண்ணா கிடையாது, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அப்பா எனக்கு தெரியாது, நான் ராணிப்பா. ராணி ராஜா எல்லாம் சீட்டுக்கு தான் போய்கிறது. ஆண்டவனே, இந்த உலகத்தை நீ எங்கேயுமே நல்லதை படைக்கலையா? இல்லாத என் கண்ணுல தான் காட்டலையா? பொண்ணு நானும் பார்த்துட்டு